வணக்கம். நான் உங்கள் குருநாதன். பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய பிஸ்னஸ் தொடங்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை இருக்கும். ஒரு வேலையில் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு நிறைய பயம் இருக்கும். நம்ம இதில் சக்ஸஸ் ஆகுமா? ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஒரு பெரிய லெவலில் நிறைய கடன்லாம் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அதில் வெற்றி அடைய முடியுமா அப்படின்னு ஒரு சிலருக்கு ஒரு சில பயங்கள் இருக்கும். அப்போது இது மாதிரியான புது புது முயற்சிகள் எடுக்கும்போது அதில் நம்ம வெற்றி அடையிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு தாங்க ஒரு சிறப்பான ஒரு கோயில் இருக்குது. அதுதான் திருநாரையூரில் இருக்கக்கூடிய இந்த சௌந்தரேஸ்வரர் திருக்கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா பொல்லா விநாயகர் இருப்பாருங்க. எதனால் பொல்லா விநாயகர் அப்படின்னு சொல்கிறோன்னா, இந்த விநாயகர் உளியால் செதுக்கப்பட்டது இல்லைங்க, சுயமாக தோன்றிய விநாயகருங்க இவர். இந்த விநாயகரை நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய புது முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையுங்க. இது எப்படி அப்படின்னு சொன்னால், இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேங்க. ராஜராஜ சோழன் வாழ்ந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்பியாண்டார் நம்பின்னு ஒருத்தர் இருந்தார். இந்த நம்பியாண்டார் நம்பி சிறு வயதாக இருக்கும்போதே இந்த பொல்லா விநாயகர் அவர் காட்சி அளிச்சிருக்காருங்க. இது மட்டும் இல்லாமல் அவர்கிட்டேருந்து இவர் ஞானமும் பெற்றிருக்கார். அது மூலமாக அவர் திருநாரையூர் பிள்ளையார் ரெட்டை மணிமாலைன்னு சொல்லிட்டு பாடலாம் இயற்றியிருக்காரு. இதை தெரிஞ்ச ராஜராஜ சோழன் என்ன செய்கிறாரு அப்படின்னா, இந்த நம்பியாண்டார் நம்பியை பார்க்குறதுக்காக அவரே நேரில் வராரு. இந்த நம்பியாண்டார் நம்பியை வணங்கிட்டு ராஜராஜ சோழன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த தேவாரம் திருவாசகம்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி இதை மக்களுக்கு எல்லாத்துக்குமே பயனுள்ள மாதிரி எல்லாத்தையுமே தொகுத்து வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது முயற்சி எடுக்கணும்னு சொல்லிட்டு ராஜராஜ சோழன் விரும்புகிறாரு. நம்பியாண்டார் நம்பி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த பொல்லா விநாயகர் தான் இதை என்னான்னு கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இந்த நம்பியாண்டார் நம்பி இந்த பொல்லா விநாயகர்கிட்ட வேண்டும் போது ஒரு அசரீதி ஒலி கேட்குதுங்க. இந்த ஒலி என்ன சொல்லுது அப்படின்னா, சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜர் சிலைக்கு பின்புறத்தில் தான் தேவாரம் திருவாசகத்துடைய ஓலைச்சுவடிகள்லாம் இருக்குது அப்படின்ட்டு அசரீதி ஒலியாக இந்த பொல்லா விநாயகர் சொல்கிறாருங்க. அது மூலமாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த நம்பியாண்டார் நம்பியும் ராஜராஜ சோழனும் சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு போயிட்டு அந்த ஓலைச்சுவடி எல்லாத்தையுமே மீட்டெடுக்கிறாங்க. மீட்டெடுத்ததுக்கு பிறகு நம்பியாண்டார் நம்பி அதை தொகுத்து வழங்குறார். இது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த ராஜராஜ சோழன் இப்படி ஒரு புது முயற்சி எடுக்கிறார். அதாவது இந்த தேவார பாடல் எல்லாம் எடுத்து மக்களுக்கு தொகுத்து வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது முயற்சி எடுத்து இந்த பொல்லா விநாயகரை வேண்டி தான் அதை வெற்றி அடைகிறாருங்க. அதனால நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய திருத்தலத்துக்கு போய் சாமிக்கும் அம்பாளுக்கும் அர்ச்சனை பண்ணி வழிபாடு செய்யணுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த பொல்லா விநாயகருக்கு நீங்கள் அருகம்புல்லால் நீங்கள் அர்ச்சனை பண்ணி நீங்கள் வழிபாடு பண்ணணுங்க. போயிட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய புது முயற்சிகள் எல்லாத்தையுமே நீங்கள் வெற்றி அடைவீங்க. உங்களுடைய பிஸ்னஸ்லேயும் நீங்கள் வெற்றி அடைவீங்க. அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க. இது மாதிரி இந்த பொல்லா விநாயகரை நிறையா பேர் புது முயற்சி எடுக்கிறவங்க வணங்கி வெற்றியும் அடைஞ்சிருக்காங்க. அதனால் நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க. நம்புங்க, நல்லதே நடக்குங்க. நன்றி நன்றி நன்றி.